கருட பஞ்சாசத்திலே முதல் வர்ணகம் பரவியூக வர்ணகம் என்று பெயர். அதனுடைய கடைசி ஸ்லோகம் இன்றைக்கு கருடனாகிற கண்ணாடியும் கருடனுக்கு கண்ணாடியும் என்பது இதிலே விஷயம். முதலிலே ஆச்சாரிய வந்தனத்துடன் ஆரம்பிக்கலாம். நாராயண குரும் ஞானவாராசி மகமாஸ்ரயே யோ ராஜதாக்னிபிர்நித்யம் ஆராதிதஹயானனஹ ஸ்ரீமதே நாராயண தாதயார்ய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. இதற்கு முன் பல ஸ்லோகங்களிலே நாம் கருடனை பரபிரம்மமாகவே பரம்பொருளாகவே பேசிக்கொண்டு வந்திருக்கிறோம். அது இதிலேயும் தொடர்கிறது. இந்த ஸ்லோகத்திலேயும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் இரண்டாம் ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து 7ஆம் ஸ்லோகம் வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். கருடனிடம் நாம் ஏதோ ஒன்றை வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இந்த ஸ்லோகத்திலேயும் அதே மாதிரி ஒரு பிரார்த்தனை தொடர்கிறது. பரவியூக வர்ணகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தை இப்பொழுது சேவிக்கலாம். அக்ரே திஷ்டன்னுதக்ரோ மணிமுகுர இவானன்ய திருஷ்டேர்முராரே பாயான் மாயா புஜங்கி விஷம விஷபயாதி காடமஸ்மான் கருத்மானே க்ஷுப்யக்ஷீராப்திபாதஸ்வஹ பவகரளஸ்பர்ஷசங்கி ஸ்வசங்கே ಛಾಯಾம் தத்தே யதீயாம் ஹிருதி ஹரிஹிருதயா ரோஹதன்யோ மணீந்திரஹ. இதனுடைய மேலான அர்த்தத்தை இப்பொழுது பார்ப்போம். அக்ரே திஷ்டன்னே கருடனானவர் பெருமாளுக்கு எதிரே நின்று கொண்டிருக்கிறார். எல்லா ஆலயங்களிலும் கருடன் சந்நிதி பெருமாள் சந்நிதிக்கு நேர் எதிரே இருக்கும். கருடன் பெருமாளை பார்த்து கொண்டு கைகூப்பி கொண்டிருப்பார். அப்படி பெருமாளுடைய முன் பகுதியிலே நிற்கிறவராய் உதக்ரஹ. உதக்ரஹ என்றால் மிகவும் உயரம் கொண்டவராய். மணி முகுர இவ ரத்தனத்தினாலே கண்ணாடி பண்ணி வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ரத்தன கண்ணாடி போல கருடன் இருக்கிறார் என்று. கண்ணாடி போல என்று எந்தெந்த ஆதிருஷ்டங்களை வைத்துக் கொண்டு சொல்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். அதிலே அக்ரே திஷ்டன் என்பதும் கூட ஒரு சாதிருஷ்டம் தான். கண்ணாடிக்கு எதிரேதான் எல்லாரும் நின்று கொண்டு பார்ப்பார்கள். பார்ப்பவர்களுக்கு எதிரேதான் அந்த கண்ணாடி இருக்கும். அனன்ய திருஷ்டேர் முராரே. கண்ணாடிக்கு எதிரே நின்று கொண்டு பார்ப்பவர்கள் வைத்த கண் வாங்காமல் அந்த கண்ணாடியில் இருக்கும் உருவத்தையே பார்த்து மகிழ்வார்கள். அதே போலத்தான் முராரி இருக்கிறாரே பகவான், அவர் அனன்ய திருஷ்டியாக கருடனை பார்த்து கொண்டிருக்கிறார். வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார் கருடனை. பாயான் மாயா புஜங்கி விஷம விஷபயாதி. அத்தகைய கருடனானவர் பாயாத் நம்மை ரட்சிக்கட்டும். எதிலிருந்து ரட்சிக்கட்டும் என்று கேட்டார். மாயா புஜங்கி விஷம விஷபயாதி. பொதுவாக கருடன் என்பவர் பாம்பு விஷத்திலிருந்து ரட்சிப்பார் என்பது பிரசித்தம். இப்பொழுது நமக்கு வேறொரு பாம்பு விஷம் வந்திருக்கிறது. உருவகப்படுத்தி சொன்னால் மாயா என்கிற புஜங்கி. இங்கே சொன்ன மாயா என்பது பிரகிருதி அவித்யை என்பது போல ஒன்று. அது நம்மை சம்சாரத்தில் தள்ளி இருக்கிறது அல்லவா? அது புஜங்கியாக இருக்கிறது, கொடியதொரு பாம்பாக இருக்கிறது. அதனுடைய விஷம் நம்மை பீடித்துக் கொண்டிருக்கிறது. சாதாரண விஷயம் இல்லை, கொடிய விஷம், விஷம விஷம். அப்படி விஷம குரூரமான விஷம் பாம்பினுடைய விஷமானது எனக்கு நேர்ந்திருக்கிற பயத்தினாலே நான் கருடனை சரணமடைகிறேன். அந்த கருடன் என்னை காப்பாற்றட்டும், அந்த பயத்திலிருந்து காப்பாற்றட்டும். காடமஸ்மான் கருத்மானே. காடம் நன்றாக உறுதியாக நிச்சயமாக காப்பாற்றட்டும். சில பேர் ரட்சணம் பண்ணும் பொழுது ஓரளவு ரட்சணம் பண்ணுவார்கள், குறைவாக ரட்சணம் பண்ணுவார்கள், மறுபடியும் அந்த விஷம் வந்துவிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் காடமாக ரட்சிக்கட்டும்.
அஸ்மான் நம்மளை கருத்மான் கருடனானவர் ரட்சிக்கட்டும். இப்பொழுது பூர்வார்த்தம் முடிந்தது. பூர்வார்த்தத்தினுடைய சாரம் என்ன என்றால், பெருமாளுக்கு எதிரே கண்ணாடி போல நின்று கொண்டிருக்கிறார் கருடன். அந்த கருடனானவர் நமக்கு சம்சாரம் என்கிற பாம்பு விஷத்திலிருந்து ரட்சணத்தை கொடுக்கட்டும் என்று. அடுத்தது உத்தரார்த்தத்திலே ஒரு உத்ரேட்சை, ஒரு கவியினுடைய கற்பனை. பெருமாளுடைய மார்பிலே கௌஸ்துபம் என்கிற திவ்யமான ஒரு ரத்தனம் இருக்கிறது. அந்த ரத்தனம் எங்கிருந்து அவருக்கு கிடைத்தது என்று புராண கதைகளிலே பார்த்தோமானால், க்ஷீராப்தி இருக்கிறதே பார்க்கடல், அதை அமிர்தம் கிடைப்பதற்காக மதனம் பண்ணின அந்த கதையிலே அந்த க்ஷீராப்தியிலிருந்து பார்க்கடலிலிருந்து இந்த கௌஸ்துபம் உற்பத்தமாயிற்று. சுப்யத்தை கலக்கப்படுகிற கலங்குகிற கடையப்படுகிற க்ஷீராப்தி இருக்கிறதே பார்க்கடல், அதனுடைய பாச ஜலத்திலிருந்து சஹபவ கூடவே தோன்றினது இன்னொன்று. கௌஸ்துபம் மட்டும்தான் தோன்றினதில்லை என்றில்லை, எத்தனையோ ரத்னங்கள் தோன்றின. அவற்றிலே நமக்கு விரும்பப்படாத ஒன்றும் தோன்றியது, அது கரளம். கரளம் என்றால் விஷம். அந்த சமுத்திரத்தை கடையும் பொழுது விஷம் கூட அதிலிருந்து தோன்றியது. எந்த சமுத்திரத்திலிருந்து எந்த சந்தர்ப்பத்திலே இந்த கௌஸ்துபம் தோன்றியதோ அதே சமுத்திரத்திலிருந்து அதே சந்தர்ப்பத்திலே கொடியதொரு விஷம் கூட தோன்றியது. அப்பொழுது இந்த கௌஸ்துபத்துக்கு ஒரு சங்கா, ஒரு பயம் ஏற்பட்டதாம். அந்த விஷம் நம்மை தீண்டி விடுமோ என்று. கூடவே விஷமும் வந்திருக்கிறதே, அது ஒரு துளி நம்மேல் தெளித்தால் கூட நமக்கு பிராணாபத்தாயிற்றே என்று நினைத்ததாம். அப்பொழுது அது மனதுக்குள்ளே நினைத்ததெல்லாம், இதெல்லாம் கவியினுடைய கற்பனை தான். கௌஸ்துப ரத்தனம் நினைத்ததாம், நம்மை விஷம் தீண்டாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு வழி நாம் கருடனை மனதிற்குள் வைத்துக் கொள்வது என்பது. ஏனென்றால் கருடன் விஷ நீக்கியாக செயல்படுகிறார். கருடன் எப்படி கௌஸ்துப ரத்னத்துக்குள்ளே வர முடியும் என்றால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது. பெருமாளுடைய மார்பிலே கௌஸ்துப ரத்னம் இருக்கிறது. பெருமாளுக்கு எதிரே கருடன் நின்று கொண்டிருக்கிறார். இந்த ரத்தனம் கூட ஒரு கண்ணாடி போலத்தான் இருக்கிறது. ரத்தனத்திலேயும் உருவங்கள் எல்லாம் பிரதிபிம்பத்தை தருகின்றன. அதனாலே கருடனுடைய சாயா என்று இங்கே பதம் ஒரு பிரதிபிம்பமானது இந்த கௌஸ்துப ரத்னத்துக்குள்ளே வருகிறது. கௌஸ்துப ரத்னம் வேண்டும் என்றேதான் கருடனுக்கு எதிரே போய் நின்று கொண்டு கருடனுடைய சாயையை தன்னுள் வகித்துக் கொண்டு, இப்பொழுது கருடன் எனக்குள்ளே வந்து விட்டபடியினாலே எந்த விஷம் என்னை தீண்டினாலும் யாரும் எதுவும் பண்ண முடியாது என்கிற நிம்மதியோடு கூட இருக்கிறதாம். மணீந்திரஹா, ரத்னங்களுக்குள்ளே உயர்ந்ததான கௌஸ்துபமே கூட இந்த மாதிரி கருடனுடைய உதவியை நாடி இருக்கிறது. கௌஸ்துபத்துக்கு என்ன சிறப்பு என்றால், ஹரி ஹிருதயாரோக தன்யா, ஹரி இருக்கிறாரே பகவான், அவருடைய ஹிருதயத்திலே ஏறக்கூடிய அளவுக்கு பாக்கியசாலியாக இருக்கிறார். அவரே தன்னுடைய ஹிருதய தருகிலே மார்பிலே தானே கௌஸ்துபத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி ஹரியனுடைய ஹிருதயத்திலே இருக்கிற கௌஸ்துபத்தினுடைய ஹிருதயத்திலே, அதாவது உள்பகுதியிலே கருடன் இருக்கிறார் என்று கருடனுக்கு இப்படி ஒரு சிறப்பு. வாஸ்தவத்திலே இது உண்மை இல்லை, இது கவியினுடைய கற்பனை. இதை உத்பிரேக்ஷா அலங்காரம் என்று சொல்வார்கள். அந்த கருட பிம்பமானது இந்த கௌஸ்துப ரத்னத்திலே பிரதிபிம்பத்தை தரும் பொழுது அதற்கு என்ன காரணமாயிருக்கும் என்று வேடிக்கையாக உத்பிரேட்சிக்க வந்த கவியானவர், இந்த கௌஸ்துபத்துக்கு ஏதோ ஒரு விஷ பயம் ஏற்பட்டு விட்டதாகவும் அந்த விஷபயத்தை போக்குவதற்காக கருடனுடைய பிம்பத்தை தனக்குள்ளே தாங்குவதாகவும் வர்ணித்திருக்கிறார். இந்த உத்பிரேட்சையுடன் இந்த ஸ்லோகம் முடிகிறது. இந்த ஸ்லோகத்திலேயும் நம்முடைய சம்சார விஷ பயம் நீங்க வேண்டும், அப்படி நம்மை அவர் காப்பாற்றட்டும் என்ற வேண்டுகோள் இருக்கிறது. இத்துடன் பரவியூக வர்ணகம் என்கிற முதல் வர்ணகம் முடிகிறது. மொத்தம் 5 வர்ணகங்கள் இருக்கின்றன கருட பஞ்சாசத்திலே. இப்பொழுது இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை வில்லிவெல்லம் வேதாந்த வாவதூக சுவாமி சொல்லுகிற வழியிலே, கருடன் எப்போதும் எம்பெருமான் எதிரில் முகம் பார்க்கும் கண்ணாடி போல நின்றிருப்பான். அப்போது பெருமாளுடைய மார்பிலே இடம்பெறுகிற பாக்கியம் கொண்ட கௌஸ்துப மணியிலே கருடனுடைய நிழல் தெரியும்.
இங்க நிழல் என்று சொல்வது பிரதிபிம்பம் தான். அதற்கு ஒரு கருத்து உண்டு, கவியாக சொல்லுகிற இலக்கிய நயம் கொண்ட கருத்து. ஆற்கடலை கடைந்த காலத்தில் கௌஸ்துபமணியோடு காலகூட விஷமும் தோன்றியதல்லவா. அமிர்தமதன கதை பல புராணங்களில் வருகிறது. எல்லா புராணங்களிலும் இது பொதுவாகத்தான் இருக்கிறது. கௌஸ்துப ரத்தனமும் அங்கே தோன்றியது, காலகூட விஷமும் அங்கே தோன்றியது. அந்த விஷத்தில் ஒரு துளி தன் மீது தெரித்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? கௌஸ்துபம் நினைத்ததா ஒரு துளி காலகூட விஷம் தன் மீது தெளித்தால் கூட அது அப்படியே தேகத்தை தகனம் பண்ணிவிடும். அவ்வளவு கொடிய விஷம் அது. இவ்விதம் கௌஸ்துபம் கலவரம் அடைந்தது. அதற்கு மருந்தாக, அதற்கு பரிகாரமாக அந்த கௌஸ்துபமானது என்ன பண்ணுகிறது? கருடனுடைய நிழலை தாங்குகிறது. நிழல் என்று இங்கே சொன்னது பிரதிபிம்பம். அந்த கருடன் அவ்விதமே, அதாவது கௌஸ்துபத்துக்கு எப்படி விஷபயத்துக்காக கௌஸ்துபத்தினுடைய ஹிருதயத்தில் நின்று ரட்சணம் கொடுக்கிறதோ அவ்விதமே நம்மையும் காப்பாற்றட்டும், சம்சார சர்ப்ப விஷத்திலிருந்து காப்பாற்றட்டும். சம்சாரம் என்பதே ஒரு சர்ப்பம், ஒரு கொடிய பாம்பு, கால சர்ப்பம். அதனுடைய விஷம் நம்மை பிடித்துக் கொண்டிருக்கிறதே. நாம் சம்சாரத்திலே உழன்று கொண்டிருக்கிறோம். இந்த விஷத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு கருடனிடம் பிரார்த்திக்கிறோம் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை. இந்த ஸ்லோகத்திலே 20க்கு மேற்பட்ட தகவல்கள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் பிரமாண வசனங்களை காட்டி ரசிக்கத்தக்கவையாக இருக்கின்றன. முதல் தகவல், கருடன் பெருமாளுக்கு நேர் எதிரே இருப்பார் என்று. சம்ஹிதைகளும் அப்படித்தான் கருடன் சந்நிதியை பெருமாள் சந்நிதிக்கு நேர் எதிரே கட்ட சொல்லித்தான் சொல்லுகின்றன. இப்பொழுதும் நாம் தேவாலயங்களிலே அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கருடன் மணிக்கண்ணாடி போன்றவர், மணிமுகுர இவ என்று. மணிக்கண்ணாடிக்கும் கருடனுக்கும் பல சாதிருஷ்யங்கள் உண்டு. கருடனும் பெருமாளையே பிரதிபலிப்பார் என்று. மூன்றாவது, கருடன் உதக்ரமானவர், இதற்கு உயரமானவர் என்று அர்த்தம். கருடன் உயரமானவர் என்பது ஸ்ரீரங்காதி கஷேத்திரங்களிலே நன்றாக தெரிகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் பெருமாளுடைய உயரம் எவ்வளவோ அதைவிட பல மடங்கு உயரமாக அங்கே கருடன் சந்நிதியிலே கருடன் இருக்கிறார். அனன்ய திருஷ்டேர் முராரே என்பது அடுத்த விஷயம். பெருமாள் கருடனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார். கருடனையே பார்த்து கொண்டிருக்கிறார். வேறு காரியங்கள் செய்வதானால் கூட கருடனை பார்த்து கொண்டேதான் செய்து கொண்டிருக்கிறார். பாயாதி, அந்த கருடனானவன் நம்மை பாலனம் பண்ணட்டும், நம்மை காப்பாற்றட்டும், ரட்சிக்கட்டும் என்று இங்கே பிரார்த்தனை. எதிலிருந்து ரட்சிக்கட்டும் என்றால், மாயா பூஜங்கி, மாயா இருக்கிறதே பிரகிருதி. வேதத்திலே மாயாந்து பிரகிருதி வித்யாதி மாயனந்து மகேஸ்வரம் என்று பிரகிருதிக்கு மாயா என்று பெயர் தந்திருக்கிறார்கள். பிரகிருதி என்பது நம்முடைய சம்சார மண்டலம். அது ஒரு கொடிய பாம்பு போல உருவகிக்கத்தக்கது. பாம்பு எப்படி நம்மை விஷம் கக்கி கஷ்டப்படுத்துமோ அது போலதான் பிரகிருதியும் கூட. பிரகிருதியினுடைய விஷம் இருக்கிறதே அது விஷமமானது என்பது அடுத்த தகவல். பாம்பினுடைய விஷம் கூட சாதாரண விஷம்தான். பிரகிருதியினுடைய விஷம் இருக்கிறதே அது விஷமமானது, क्रूरமானது. என்ன விஷம் பிரகிருதியினுடைய விஷம் என்றால், சப்தாதீன் விஷயான் பிரதர்ஷ்ய விபவம் என்று சப்தாதி விஷயங்கள் இருக்கின்றனவே அவைதான் பிரகிருதியினுடைய விஷம். பிரகிருதி சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்களாலே நம்முடைய இந்திரியங்களை ஆவர்ஜனம் பண்ணி மயக்கி நம்மை சம்சாரத்திலே உழல வைக்கிறது. நாம் அந்த இந்திரியங்களை ஜெயித்து மனசிலே பகவானை தியானித்து சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். இந்த விஷம் நம்மை பாதிக்காமல் அதிலிருந்து விடுபட வேண்டும். பாம்பினுடைய விஷம் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு உபாயம், லோகத்திலே எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கிற உபாயம் கருடனை நாடுவது என்பது. அதனாலே இந்த விஷத்திலிருந்தும்
கருடன் நம்மை ரட்சிக்கட்டும் என்று பிரார்த்தனை. கருடன் தருகிற ரட்சையானது உறுதியானதாக இருக்கும். காடமாக இருக்கும், உறுதியாக இருக்கும், அரை குறையாக இருக்காது. இப்பொழுது உத்தரார்த்தம். பார்க்கடல் ஒரு சமயம் கலக்கப்பட்டது, கடையப்பட்டது. அப்போது அந்த க்ஷீராப்தியிலிருந்து பல ரத்தனங்கள் தோன்றின. அவற்றிலே ஒரு ரத்தனம் என்கிற ரத்தனம், மற்றவை எல்லாம் அஸ்வரத்தனம், கஜரத்தனம் என்று என்னென்னவோ தோன்றின. கௌஸ்துப மணி தோன்றியது. கூடவே கொடிய விஷமும் தோன்றியது. ஹாலாஹலம், காலக்கூட்டம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். க்ஷீராப்தியிலிருந்து மிக உக்கிரமான விஷம். அந்த விஷம் தன்னை தீண்டுமோ என்று கௌஸ்துபத்துக்கு பயம். இது கவியினுடைய கற்பனை பொழுது. இதுவரையில் அதாவது கௌஸ்துபமும் தோன்றியது, கூடவே விஷமும் தோன்றியது என்பது வரை உண்மையான கதைகள் புராணத்திலே சொன்ன வரலாறு. இதற்கு மேலே கௌஸ்துபம் இப்படி நினைத்தது என்று சொல்வதெல்லாம் இலக்கிய நயத்துக்காக கவி பண்ணுகிற உத்பிரேட்சை கற்பனை. கௌஸ்துபம் என்ன நினைத்தது? பயப்பட்டது. எதனாலே பயப்பட்டது? தன்னோடு கூடவே விஷமும் உண்டாயிருக்கிறதே, அந்த விஷம் தன் மீது தீண்டினால் என்ன ஆகுமோ என்று. உலோகத்திலே எல்லாரும் விஷ பயம் உள்ளவர்கள் எல்லாம் கருடனை தானே தன்னுடைய ஹிருதயத்திலே இருத்துவார்கள். இதை கௌஸ்துபத்துக்கும் தெரிந்தபடியினாலே கௌஸ்துபம் என்ன பண்ணிற்று? தனக்குள்ளே கருடனுடைய பிம்பத்தை வகிக்கிறது. அது எப்படி முடிந்தது கௌஸ்துபத்துக்கு என்று கேட்டால், கௌஸ்துபம் பெருமாளுடைய திருமார்பிலே அணியப்பட்டிருக்கிறது. பெருமாளுக்கு எதிரே கருடன் இருக்கிறார். அந்த கருடன் கௌஸ்துபத்திலே பிரதிபலிக்கிறார். கருடனுடைய சாயா கௌஸ்துபத்திலே விழுகிறது. அப்பொழுது கௌஸ்துபம் தன்னுள்ளே கருட பிம்பத்தை வகிப்பதாக ஆகிவிட்டது. கௌஸ்துபம் தன்யமானது. தன்யா என்கிற பதமே இங்கே இருக்கிறது. தன்யமானது என்றால் பாக்கியம் கொண்டது, கொடுத்து வைத்தது. என்ன கொடுத்து வைத்தல் அதற்கு என்று கேட்டால், பெருமாளே அதை தன் ஹிருதயத்திலே வைக்கிறார். பெருமாளாலே ஹிருதயத்திலே வைக்கப்படுவது என்ற நிலைக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இங்கே ஹிருதயம் என்று சொன்னதே கவனமாக பெருமாளுடைய வட்சஸ்தலம். அங்கேதானே உள்ளுக்குள்ளே ஹிருதயம் இருக்கிறது. ஹிருதயத்துக்கு அருகே இருக்கிற மார்பிலே இந்த கௌஸ்துபத்தை அவர் சூடி கொண்டிருக்கிறார், அணிந்து கொண்டிருக்கிறார். அது மணீந்திரன். ஸ்லோகத்தினுடைய கடைசி பதம் மணீந்திரா. மணீந்திரன் என்றால் என்ன அர்த்தம்? மணி என்றால் ரத்தனம், இந்திரன் என்றால் சிரேஷ்டம். ரத்தன சிரேஷ்டம், ரத்தனங்களுக்குள்ளே உயர்ந்ததான ரத்தனம் கௌஸ்துப ரத்தனம் என்பது. இப்பொழுது மணிமுகுர இவ என்று முதல் பாதத்திலே கருடன் மணிமுகரம் போல இருக்கிறார் என்று சொன்னோமே. இந்த இரண்டாவது பாதத்தில் சொன்ன கருத்தையும் சேர்த்து பார்த்தால், கருடன் மணிமுகரம் போல இருக்கிறார் என்று சொன்னதும் சரி, மணிமுகுரத்திலே இருக்கிறார் என்று சொன்னதும் சரி. அது எப்படி என்றால், இங்கே மணி என்றது கௌஸ்துப மணி, அது முகுரமாக, ஆகா அதிலே கருடன் வந்திருக்கிறான் என்று. மணி முகுரே இவ என்று சொல்வதற்கும் மணி முகுரஹா இவ என்று சொல்வதற்கும் சந்தியிலே மணி முகுர இவ என்று ஒரே மாதிரியாகத்தான் ரூபம் வரும் என்று சந்தி லட்சணம் அறிந்தவர்களுக்கு தெரியும். அதனாலே இங்கே அக்ரே திஷ்டன்னுதக்ரோ மணி முகுர இவ என்ற இடத்திலே மணி முகுரே இவ என்று பதம் பிரிக்க வேண்டுமா, மணி முகுரஹா இவ என்று பதம் பிரிக்க வேண்டுமா என்ற சந்தேகம் வந்தால், மணி முகுரஹா இவ என்ற பதம் பிரித்து அந்த முதல் வாக்கியத்துக்கு அர்த்தத்தை சொல்லிவிடலாம். அதற்கு பிறகு மணி முகுரே இவ என்பது கூட சரியாகும் என்று உத்தரார்த்த கருத்தை சொல்லலாம். இரண்டு விதமாக அந்த கருடனானவன் மணி முகுர இவ என்று ஆகிறான். இதற்கு பிறகு நாம் என்ன பண்ண போகிறோம்? மொத்த ஸ்லோகத்துக்கும் இருக்கிற தகவல்கள் 18 தகவல்களை சொல்லி ஆயிற்று. ரசிகர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இதிலே வேறு சில தகவல்களும் இருக்கின்றன என்கிறார்கள். முக்கியமாக அக்ரே திஷ்டன்னுதக்ரோ மணி முகுர இவானன்ய திருஷ்டேர் முராரேஹே என்பது பெருமாள் விஷயமாகவே கூட அர்த்தம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று. பெருமாள் கூட முன்னே நின்றாரா முராரிக்கு என்றால் ஆமாம் என்கிறோம். முராரி என்பதற்குத்தான் வேறு விதமாக அர்த்தம் சொல்கிறோம்.
முரன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அவனை கொன்றபடியினாலே தான் பெருமாளுக்கு முராரி என்ற பெயர் வந்தது. அந்த முரனுக்கு அரி என்ற அர்த்தத்திலே பெருமாளை அது குறிக்கிறது. இப்பொழுது ரசிகர்கள் என்ன சொல்கிறார்கள்? முரண் என்கிற அரி என்று அர்த்தம் வைத்துக் கொள்வோம். முரணாகிற அரிக்கு அக்ரே திஷ்டன்னே, முரனுக்கு எதிரே நின்று கொண்டு பெருமாள் விஜயம் அடைந்தார் அல்லவா, அந்த விற்த்தாந்தத்தை சொல்ல வேண்டும் என்றால் அக்ரே திஷ்டன்னுதக்ரஹ அனன்ய திருஷ்டேர் முராரேஹே என்ற இதே வார்த்தைகளாலே அந்த முரவத கதையையும் சொல்ல முடிகிறது. அப்படி முதல் வரிக்கு மட்டும் பெருமாள் விஷயமாக அர்த்தம் சொல்லிவிட்டால் உத்தரார்த்தத்துக்கெல்லாம் என்ன எப்படி அர்த்தம் சொல்வது? அது கருடனுடைய பிம்பத்தை தானே கௌஸ்துபம் வகித்துக் கொண்டிருக்கிறது என்று கேட்டால், கௌஸ்துபம் ரத்தனமானபடியினாலே அதனுடைய முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே கண்ணாடி போல பளபளக்கும். அதனாலே பின்பக்கம் வழியாக பெருமாளுடைய பிம்பத்தையும் அந்த கௌஸ்துபம் வகித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அப்பொழுது இந்த பிரார்த்தனை இருக்கிறதே, அது கருடனுக்கா பெருமாளுக்கா என்றால் அதுவும் பெருமாளுக்கு என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். பெருமாள் மாயா புஜங்கியிடமிருந்து நம்மை காப்பாற்றட்டும் என்று. ஆக இப்படியெல்லாம் சொல்லி பார்த்தால் இந்த ஸ்லோகம் கருடன் விஷயமாகவும் பெருமாள் விஷயமாகவும் சேர்த்திருப்பதாலே இந்த வகையினாலேயும் கருடனுக்கும் பெருமாளுக்கும் சாமியம் சொன்னதாக ஆகிறது. இதற்கு முன் ஸ்லோகங்களிலே சில விதங்களிலே கருடன் பரபிரம்மத்தை போல என்று சொன்னது போல இங்கேயும் இந்த ஸ்லோகமும் கருடன் விஷயமாகவும் பெருமாள் விஷயமாகவும் இரட்டுற மொழிகிற ஸ்லோகமாக அமைத்தது. இதிலே 20-21 தகவல்கள் இருக்கின்றன. ஏற்கனவே சொன்னபடி ஒவ்வொரு தகவலையும் பிரமாண புரஸ்சரமாக நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். முதல் 3 தகவல்கள் அக்ரே திஷ்டன்னே என்று முதல், அதாவது கருடனானவன் பெருமாளுக்கு எதிரே நின்று கொண்டிருக்கிறான் என்ற முதல் தகவல், உதக்ரஹ கருடன் உயரமாக நிற்கிறான் என்ற தகவல், மணிமுகுர இவ கருடன் ஒரு ரத்தின கண்ணாடி போல இருக்கிறான் என்ற தகவல். இந்த 3க்கும் வேறு சில பிரமாண வச்சனங்களை தேடும் பொழுது முதலிலே ஞாபகம் வருவது பராசர பட்டர் அருளி செய்த ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை தேசிகனும் அனுசந்தித்திருப்பார். பட்டர் என்பவர் தேசிகனுக்கு முற்பட்டவர். ஸ்ருதிமயமதி ஹர்ஷ பிரஸ்வய ஸ்மேர நேத்ரம் மணிமுகுரமிவாக்ரே மங்களம் ரங்கதாம்னஹ சரணமுபகதாஸ்மோ யத்ர ரூபஸ்வரூப ஸ்வகுணமஹிமதர்ஷி மோததே ரங்கசாயி. இந்த ஸ்லோகம் கூட கருடன் விஷயமானதுதான். இந்த ஸ்லோகத்திலே கூட மணிமுகுரம் இவ அக்ரே என்ற இந்த கருத்துகள் இருக்கின்றன. அக்ரே முன்பகுதிகளே நின்று கொண்டு மணிமுகுரம் இவ மணிக்கண்ணாடி போல இருக்கிறார் கருடன் என்று இந்த கருத்தை பட்டரிடமிருந்துதான் கடன் வாங்கி கொண்டிருக்கிறார் தேசிகர். கருடனை பற்றி வர்ணிக்கும் பொழுது அவர் ஸ்ருதிமயமாக இருக்கிறார், வேதாத்மாவாக இருக்கிறார், அதி ஹர்ஷ பிரஸ்வய ஸ்மேர நேத்திரராக இருக்கிறார். அவருடைய கண்ணிலே அவருக்கு இருக்கிற மகிழ்ச்சியும் தெரிகிறது, அவருக்கு இருக்கிற பணிவு வினயம் என்பதும் தெரிகிறது. அப்படி இருக்கிறார். மங்களம் ரங்கதாம்னஹ ரங்கக்ஷேத்திரத்துக்கே மங்களமாக இருக்கிறார். கருடன் என்றாலே மங்களம் நமக்கு தெரியும். கருடனை பார்த்தாலே நமக்கு மங்களம் ஏற்படும் என்றெல்லாம். அப்படிப்பட்ட கருடன் எதிரேயே நின்று கொண்டு அவரையே அனன்ய திருஷ்டியாக பெருமாள் பார்த்து கொண்டிருந்தால் அவருக்கு மங்களம் வரத்தான் வரும். அவர் பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் என்று சொல்லும்படியாக அதிக மங்களத்தை பெற்றிருக்கிறார். அந்த கருடனை சரணமுபகதாஸ்மஹ நாம் சரணமடைகிறோம். யத்ர ரூபஸ்வரூப ஸ்வகுணமஹிமதர்ஷி இந்த கண்ணாடி இருக்கிறதே, லோகத்திலே நாம் முகம் பார்க்கிற கண்ணாடிகள் வைத்துக் கொண்டிருக்கிறோமே, அதை விட இது விசித்திரமான கண்ணாடியாக இருக்கிறது. என்ன விசித்திரம் என்றால், நம்முடைய முகம் பார்க்கும் கண்ணாடியிலே நம்முடைய உருவம் மட்டும்தான் பிரதிபலிக்கும். ஆனால் இந்த கருடன் என்கிற கண்ணாடியிலே ரங்கநாதனுடைய உருவம் மட்டும் இல்லை, ரங்கநாதனுடைய ரூபம், ஸ்வரூபம், குணம், மகிமை எல்லாமே பிரதிபலிக்கிறதே. ரங்கநாதனுடைய பெருமைகள், ரங்கநாதனுடைய கல்யாண குணங்கள் எல்லாமே கூட இந்த கண்ணாடியிலே வந்திருக்கின்றனவே. என்ன கருத்து என்றால், கருடனுக்கு கூட அதே போல ஒரு பரமாத்ம ஸ்வரூபம், ஒரு ஞானாதி குணங்கள், மகிமைகள் எல்லாம்
பெருமாளுடைய குணங்கள் கருடனிடம் சங்கிராந்தமாக ஆகியிருக்கின்றன என்று. இந்த கண்ணாடியை பார்த்து மோதத்தே ரங்கசாயி, ரங்கத்திலே படுத்துக் கொண்டிருக்கிற ரங்கநாத பெருமாளானவர் மோதத்தே மகிழ்ச்சி அடைகிறார். எப்படியானால் லோகத்திலே கண்ணாடியை பார்த்து நம்முடைய உருவத்தை அதிலே பார்த்து நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோமோ அது போல என்று. இப்பொழுது இந்த பட்டர் ஸ்லோகத்திலே 3 தகவல்கள் இருக்கின்றன என்று மட்டும் இல்லை, அதே பதங்கள் கூட இருக்கின்றன. பட்டருடைய ஸ்லோகத்தை ரசித்து அவருக்கு அகமரணராகி அதே பதங்களை ஸ்மாரகமாக இட்டு தேசிகர் இந்த ஸ்லோகத்திலே மணி முகுரம் இவ அக்ரே முதலிய பதங்களை இட்டு இந்த ஸ்லோகத்தை அருள் செய்திருக்கிறார். அப்படி கருடனானவன் மணிமுகரம் கண்ணாடியாக இருக்கிறான் என்று சொன்னால், கண்ணாடி போல இருக்கிறான் என்று உபமா அலங்காரம் இங்கே இருக்கிறது அல்லவா? உபமை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு பொருத்தங்கள் நிறைய சொல்ல வேண்டும், ஒப்புமைகள் நிறைய இருக்க வேண்டும். இப்பொழுது 5 ஒப்புமைகள் கண்ணாடிக்கும் கருடனுக்கும் இருப்பதாக பார்க்க போகிறோம். இவை பெரும்பாலும் அவர்களே இதுக்கு முன் பார்த்த ஸ்லோகங்களிலே இருக்கிற விஷயங்கள் தான். முதல் ஒப்புமை அக்ரே என்பது முற்பிரதேசத்திலே இருக்கும், அதாவது எல்லாரும் முகம் பார்க்கும் கண்ணாடியை தங்களுக்கு எதிரே நிறுத்தி வைத்துக் கொண்டு பார்ப்பார்கள். அதுபோலத்தான் கருடனும் பெருமாள் சந்நிதிக்கு எதிரேயே சந்நிதி கொண்டிருக்கிறார் என்று ஒரு ஒப்புமை ஆகிவிட்டது. இரண்டாவது, அதை பார்ப்பவர்கள் வைத்த கண் வாங்காமல் பார்ப்பார்கள். கண்ணாடிக்கு எதிரே நின்று கொண்டு விட்டால் போதும், சில பேருக்கு மற்ற எல்லா காரியங்களும் மறந்து போயிடும். அந்த கண்ணாடியில் இருக்கிற பிரதிபிம்பத்தையே பார்த்து பார்த்து நிகழ்வார்கள். இங்கேயும் அதே மாதிரிதான் பெருமாள் பண்ணுகிறாராம், அனன்ய திருஷ்டே என்று வேற எங்கேயும் பார்க்காமல் கருடனையே பார்த்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது ஒப்புமை மணிமுகுரம் என்பது சாதாரண கண்ணாடி கிடையாது, ரத்ன கண்ணாடி. அது அந்த கண்ணாடியினுடைய ஓரங்களிலே ரத்தனங்கள் பதித்திருக்கும் என்பது மட்டும் இல்லாமல் கண்ணாடியே ரத்தனமயமான கண்ணாடி, ரத்தனம் கூட கண்ணாடி போல பிரதிபலிக்கும் அல்லவா? அதனாலே அப்படிப்பட்ட கண்ணாடி எல்லாருக்கும் வாய்த்து விடாது. பெரிய தனிகர்களுக்கு, ராஜாக்களுக்கு, மகாராஜாக்களுக்கு வாய்க்கும் என்பது நமக்கு தெரியும். இப்பொழுது கருடன் என்கிற கண்ணாடி யாருக்கு வாய்த்திருக்கிறது? மணிமுகுரம் என்றால் ராஜாதிராஜனான பெருமாளுக்கு மட்டும்தான் அவர் கண்ணாடியாக வாய்ப்பார் என்ற சாதிருஷ்யமும் இருக்கிறது. நாலாவது ஒப்புமை மங்களம் ரங்கதாம்னா என்று பட்டர் காட்டின ஒப்புமை. கண்ணாடி என்பது ஒரு மங்கள வஸ்து. ராஜாக்களுக்கு என்னென்ன மங்கள வஸ்துக்கள் என்று ஒரு லிஸ்ட் போட்டிருக்கிறார்கள். அதிலே கண்ணாடியும் ஒரு மங்கள வஸ்துவாக இருக்கிறது. நமக்கெல்லாம் கூட கண்ணாடி என்பது ஒரு மங்கள வஸ்து தான். கருடன் என்பதும் அதே போல ஒரு மங்கள வஸ்து தான். ஆகாசத்திலே சாதாரண கருடன்கள் பறப்பதை பார்த்தாலே நமக்கு அன்றைய தினம் மங்களம் ஏற்படும் என்று சூச்சக சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. சாட்சாத் வைனதேயனான கருடன் மங்களம் என்பதை சொல்லவும் வேண்டுமா? இப்படி மங்களமும் மங்களமாக கண்ணாடியும் கருடனும் இருப்பதாலே இன்னொரு ஒரு ஒப்புமையும் கிடைக்கிறது என்று பட்டருடைய ஸ்லோகத்திலிருந்து தெரிகிறது. கண்ணாடியிலே நம்முடைய உருவம் தெரியும், இதுதான் முக்கியமான சாதிருஷ்யம். கருடனிலே அதற்கு மேலும் தெரியும். கருடன் பெருமாளுடைய கண்ணாடி. கருடனிலே பெருமாளுடைய உருவம் தெரிவது மட்டுமில்லை, பெருமாளுடைய கல்யாண குணங்கள், பெருமாளுடைய மகிமைகள் எல்லாமே கருடனிடம் தெரிகிறது நமக்கு. கருடனை சேவிப்பவர்களுக்கு பெருமாளுடைய மகிமையும் புரிகிறது. இந்த கருடனை அல்லவா அவர் துவஜத்திலும் வாகனத்திலும் கொண்டு கருட வாகனன் கருட துவஜன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறார் என்று பெருமாளுடைய மகிமையும் சேர்த்துத்தான் நாம் நினைத்துக் கொள்கிறோம் கருடனை சேவிக்கும் பொழுது. ஆஹா, மற்ற கண்ணாடிகளை விட விலட்சணமான கண்ணாடி என்று கண்ணாடி என்ன காரியம் பண்ணுமோ அதை விட அதிகமான காரியத்தை பண்ணி கொண்டு கருடன் எதிரே நின்று கொண்டிருக்கிறார். அதனாலே மணி முகுர இவ என்று சொன்ன உவமையானது சரியாயிற்று. இந்த ஸ்லோகத்திலே இதற்கு முன் பல ஸ்லோகங்களிலே இருந்தது போலவே கவியானபடியினாலே தேசிகன் வேடிக்கையையும் பண்ணியிருக்கிறார். முதல் வேடிக்கை என்ன என்றால் இடங்கள், சன்னிவேஷம். அந்த வேடிக்கை ஹரியினுடைய ஹிருதயத்திலே கௌஸ்துபம் இருக்கிறது என்கிறார்.
ஹரிஹிருதயாரோக தன்யோ மணீந்திரா என்ற இடத்திலே பகவானுடைய ஹிருதயத்திலே கௌஸ்துபம் இருக்கிறது. பிறகு என்ன சொல்கிறார்? கௌஸ்துபனுடைய ஹிருதயத்திலே கருட பிம்பம் இருக்கிறது என்கிறார். சாயாம் தத்தே ஹிருதி என்று ஹிருதயத்திலே கௌஸ்துபத்தினுடைய ஹிருதயத்திலே கருட பிம்பம் இருக்கிறது. கருடனின் உள்ளே கருடனை கண்ணாடி போல என்று சொல்லி கண்ணாடிக்குள்ளே பிம்பம் இருப்பது போலே ஹரி இருக்கிறார் என்று சொல்கிறார். இப்படி ஒரு சக்கரமாக வந்து கொண்டிருக்கிறது பார்த்தீர்களா? ஹரியினுடைய ஹிருதயத்திலே கௌஸ்துபம், கௌஸ்துபனுடைய ஹிருதயத்திலே கருட பிம்பம், கருடனுடைய ஹிருதயத்திலே அதாவது உள்ளுக்குள்ளே ஹரி. சக்கரமாயிட்டால் மறுபடியும் சொல்லலாமே, அந்த ஹரியினுடைய ஹிருதயத்திலே கௌஸ்துபம், அந்த கௌஸ்துபத்தினுடைய ஹிருதயத்திலே கருட பிம்பம் இத்தியாதியா போய்கொண்டே இருக்கும். நாம் ஒரு பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். எதிரும் புதிருமாக ரெண்டு கண்ணாடிகளை வைத்து, இங்கே அதுதான் நடக்கிறது. ஒரு கண்ணாடி கருடன், இன்னொரு கண்ணாடி கௌஸ்துபம். இது ரெண்டும் எதிரும் புதிருமாக வைத்திருக்கிறது. நாம் நம்மாத்திலேயே எதிரும் புதிருமாக ரெண்டு பெரிய கண்ணாடிகளை வைத்து விடுவோம். நடுவிலே ஒரு வஸ்துவை வைத்தால் அந்த வஸ்துவுக்கு ஏராளமான பிம்பங்கள் தெரியும். வேடிக்கையாக நாம் இதை சின்ன வயதிலே பண்ணி கூட பார்த்திருக்கிறோம். எப்படி தெரியும் என்றால், அந்த வஸ்துவனுடைய பிம்பம் முதல் கண்ணாடியிலே தெரியும். அந்த வஸ்துவனுடைய பிம்பத்தோடு கூடின முதல் கண்ணாடியானது இரண்டாவது கண்ணாடியிலே பிரதிபலித்து, எதிரே இருக்கிற கண்ணாடியிலே பிரதிபலித்து வஸ்துவோடையும் கண்ணாடியோடையும் அந்த கண்ணாடியிலே தெரியும். அப்படி அந்த வஸ்துவையும் வஸ்து தரித்த கண்ணாடியையும் தரித்துக் கொண்டிருக்கிற இந்த கண்ணாடியினுடைய பிம்பமானது அதற்கு எதிரே இருக்கிற கண்ணாடியிலே தெரியும். இப்படியாக அது நீண்டு கொண்டே போகும். அந்த வஸ்து நிறைய தடவை தெரியும். நாம் பெருமாளை கண்ணாடி அறையிலே சேவைக்கும் பொழுதே நிறைய பிம்பங்கள் தெரிவதை பார்க்கிறோம். இது வேறு மாதிரி. எதிரே எதிரே இரண்டு கண்ணாடிகளை வைத்தால் ஒரு வஸ்துவுக்கு கண்ணாடிகள் இரண்டே ஆனாலும் பிம்பங்கள் இரண்டு மட்டும்தான் என்று கிடையாது. பிம்பங்கள் அநேகமாக ஏராளமாக தெரியும், ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றா. இங்கே அதுதான் கருடன் என்ற ஒரு கண்ணாடி, கௌஸ்துபம் என்ற ஒரு கண்ணாடி. ஹரி என்கிற வஸ்து முதலிலே கருடனிலே பிரதிபலித்து, பிறகு கருடனோடு கூட கௌஸ்துபத்திலே பிரதிபலித்து, பிறகு அது மறுபடியும் கருடனிலே பிரதிபலித்து இத்தியாதியாக ஒரு வேடிக்கை நிகழ்ச்சி நடக்கிறது. இதைத்தான் ஹிருதி என்பதை மறுபடியும் போட்டு சொல்லி காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. அது ஸ்லோகத்திலே சொல்லுகிற முதல் அர்த்த வேடிக்கை. இந்த ஸ்லோகத்திலே கருடனுக்கு 3 ஏற்றங்களை, ஏற்றம் என்றால் உத்கர்ஷம், உயர்வுகளை சொல்லி இருக்கிறார். கருடனுடைய முதல் ஏற்றம் என்ன என்றால் அனன்ய திருஷ்டேர் முராரே என்று. முராரி இவரிடம் அனன்ய திருஷ்டியாக இருக்கிறார். கருடனை பார்த்து கொண்டே இருப்பதை நிறுத்தாமலே மற்ற காரியங்களையும் பண்ணுகிறார். அந்த அளவுக்கு பகவத் கடாட்ச பாத்திர பூதரானவர் என்பது பெரிய உத்கர்ஷம். கருடனுடைய இரண்டாவது உத்கர்ஷம் இந்த ஸ்லோகத்தின் இரண்டாவது வரியிலே இருக்கிறது. அவர் நமக்கு ரட்சகர், நம்மை விஷ பயத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு வல்லவர். நாம் நினைக்கலாம் கருடன் என்பவர் பாம்புக்கடி விஷத்திலிருந்து மட்டும்தானே காப்பாற்றுவார், பாம்புக்கடி படாமல் இருக்கும் நம்மை எப்படி காப்பாற்றுவார், எதற்காகத்தான் காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம். அதற்காக சொல்லுகிறார், சம்சாரம் என்கிற பாம்பினாலே பீடிக்கப்பட்டுத்தானே நாம் கர்மவசியர்களா ஒரு பந்தத்தில் அகப்பட்டு கொண்டு இங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சம்சாரம் நமக்கு தருகிற விஷயம் என்கிற விஷமானது மிகவும் விஷமமாக இருக்கிறது. அதிலிருந்து காப்பாற்றுவதற்கும் இதே கருடன், வைனதேயன் என்கிற கருடன் நமக்கு ரட்சகராக வருவார் என்று. இது கருடனுடைய இரண்டாவது உத்கர்ஷம். கருடனுடைய மூன்றாவது உத்கர்ஷம் அவரை கௌஸ்துபமணி கூட நாடுகிறது என்று. கௌஸ்துபமணி உத்கிருஷ்டமானது என்பது பலருக்கும் தெரியும். ஆனால் அந்த கௌஸ்துபமணியே கூட கருடனை நாடி போகிறது. அந்த மணிக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்றால், சில பேர் சொல்லலாம் கருடனை விட அதிக சிறப்பு அதற்கு இருக்கிறது என்று. ஏனென்றால் கருடன் எதிரேதான் நின்று கொண்டிருக்கிறார் பெருமாளுக்கு. ஆனால் கௌஸ்துபமணியோ பெருமாளுடைய மார்பிலேயே சென்று அமர்ந்து விட்டது.
கௌஸ்துபமணியை பெருமாள் மார்பிலேயே தரிக்கிறார். அப்பொழுது யாருக்கு தன்யத்தை பாக்கியம் அதிகம் என்று கேட்டால் நமக்கு சொல்ல தோன்றும் கௌஸ்துபமணிதான். ஹரிஹிருதயாரோக தன்யா என்று தன்யம் கொடுத்து வைத்தது என்று. ஆனால் பாருங்கள், அவ்வளவு பாக்கியசாலியான அந்த கௌஸ்துபமே கூட கருடனுக்கு எதிரே நின்று கொண்டு கருடனுடைய நிழலை தனக்குள்ளே தாங்கிக் கொண்டு அந்த நிழல் வேண்டும் வேண்டும் என்று பிரார்த்தித்து தாங்கிக் கொள்ளுகிறதா? ஏனென்றால் அதற்கும் ஒரு விஷ பயம் ஏற்பட்டிருக்கும் போலும் என்று ஒரு கற்பனை. அந்த கௌஸ்துபத்தாலேயும் நாடத்தக்க பெருமை கருடனுக்கு. இந்த ஸ்லோகத்திலே 3 ஏற்றங்கள் முக்கியமாக சொன்ன பல வேறும் சில ஏற்றங்களும் உண்டு. உதாரணமாக கருடனுக்கு இன்னொரு ஏற்றம் அக்ரே திஷ்டன் என்பதிலேயே தெரிகிறது. அக்ரே திஷ்டன் என்றால் முன்னிலையிலே நின்று என்று அர்த்தம் சொன்னோம். அக்ரே திஷ்டன் என்று முன்னிலையில் நின்று என்ற அதே அர்த்தத்துக்கே ஒரு தாத்பரியம் என்ன என்றால், இவருக்கு பின்னால் தான் எல்லாரும், இவர்தான் சிரேஷ்டர், இவர்தான் அக்ரியர், இவர்தான் அக்ரேசரர். அக்ரே திஷ்டன் என்பதற்கு முன்னிலை வகிப்பவரே இவர்தான். மற்றவர்கள் எல்லாரும் கருடனுக்கு பின்னால் தான் என்ற ஒரு அர்த்தமும் இதிலே கிடைக்கிறபடியினாலே அது ஒரு வகை ஏற்றம். அதே மாதிரி உதக்ரஹா என்று சொன்னால் அதிலேயும் ஒரு ஏற்றம். கருடன் எப்படிப்பட்டவர்? உதக்ரஹா, உயரமானவர். உயரம் உயர்வு என்று 2 பதங்கள் இருக்கின்றன. ரெண்டும் உயர் என்ற ஒரே பிரகிருதியிலிருந்து ஒரே பகுதி சொல்லில் இருந்து வந்திருக்கின்றன. கருடனுக்கு உயரமும் உண்டு, உயர்வும் உண்டு. அவர் உயர உயர பறப்பதும் உண்டு. இப்படி கருடனுடைய பல உத்கர்ஷங்களை இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. மாயா புஜங்கி விஷம விஷபயாத் என்ற இடத்திலே மாயா புஜங்கி என்று ஒரு ரூபகம், தமிழிலே உருவகம் என்று சொல்கிறோம், இருக்கிறது. இந்த மாயையே ஒரு கொடிய பாம்பு என்று. மாயா என்று இங்கே சொல்வது பிரகிருதி மண்டலம் நம்மை பாம்பு போல கட்டி போட்டு வைத்திருக்கிறது என்று சொல்லலாமா என்றால், சம்சாரம் ஒரு பாம்பு என்பதை பலரும் சொல்லி இருக்கிறார்கள். முக்கியமாக ஒரு ஸ்லோகம் நினைவுக்கு வருகிறது ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து. யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய பிரம்ம ரூபிணே சம்சார சர்ப்பதஷ்டம் யஹ விஷ்ணுராகமூச்சது என்று. பாகவதம் பாராயணம் சேவிக்கும் பொழுதெல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறோம். ஏனென்றால் பாகவதத்தை அருளி செய்த சுக மகர்ஷி சேவித்து விட்டு ஆரம்பிப்பது பொருள். அந்த சுகரை நாம் எப்படி பாராட்டுகிறோம் என்றால், அவர் யோகீந்திரர், அவர் பிரம்ம ரூபி என்றெல்லாம் பாராட்டி விட்டு, அவர் சம்சாரம் என்கிற சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்ட விஷ்ணுராதன் என்கிற பரீட்சித் மகாராஜாவை அமூச்சது, அதிலிருந்து விடுவித்தார் என்று அவருக்கு ஒரு பெருமை சொல்கிறோம். இப்பொழுது நமக்கு இதிலிருந்து எந்த அம்சம் தேவை என்றால், சம்சாரம் என்பதை ஒரு சர்ப்பமாக சொல்லி இருக்கிறார். அந்த சர்ப்பத்திலிருந்து முக்தி பெறுவது, அதனுடைய விஷத்திலிருந்து விடுதலை பெறுவது என்பது மிக கஷ்டம். அதற்கு சுக மகர்ஷி முதலியவர்களுடைய உதவி தேவை என்று. அதே போலத்தான் இங்கே மாயா புஜங்கி என்று சொல்லும் பொழுது சம்சாரத்தை சத்தமாக வர்ணித்து விட்டு, அதனுடைய விஷம் நம்மை கடிக்கிறது, பாம்பு கடித்த விஷம் நமக்கு ஏறி இருக்கிறது, அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு கருடனுடைய அனுகிரகம் வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. விஷம விஷம், விஷம் விஷமம் விஷயம் என்று 3 பதங்கள் இருக்கின்றன. விஷம் என்பது தெரிந்தது நமக்கு, கரளம் என்ற பதத்தாலே இங்கே சொல்லப்படுகிறது. விஷமம் என்றால் குரூரமாக இருக்கிறது, கொடியதாக இருக்கிறது, உக்கிரமாக இருக்கிறது, தீவிரமாக இருக்கிறது என்பது விஷம விஷம். அந்த விஷம விஷத்தை இந்த மாயா புஜங்கி தருகிறதா? அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. மாயையானது நமக்கு விஷம் தருவதாக தெரியவில்லையே என்றால், விஷயம் என்பதுதான் விஷம். விஷயம் என்றால் என்ன என்றால், நம்முடைய புலன்களை விஷய சுகங்களை காட்டி இழுத்து செல்வது.
நாம் நாராயண பரர்களாக இருக்க பிராப்தமாய் இருக்கையிலே அதை மாற்றி நம்மை இந்திரிய கிங்கரர்களாக ஆக்கி விடுவது. நம்முடைய இந்திரியத்தை நாம் நமக்கல்லவா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக இந்த மாயா என்ன பண்ணுகிறது, நம்முடைய இந்திரியங்களுக்கு நம்மை இரையாக்கி விடுகிறது. நாம் ஏமாந்து போய் நம்முடைய இந்திரியங்களுக்கு வேண்டிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். என்ன பண்ண வேண்டும், நம்முடைய இந்திரியங்களை நமக்கான பணியை செய்யும்படியாக, நமக்கு உபயோகப்படும்படியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் இப்படி மாறி போயிற்று என்றால், விஷயம் என்கிற விஷம் தீண்டிவிட்டது. விஷஸ்ய விஷயாணாஞ்ச திருஷ்யதே மகதந்தரம் உபபுக்தம் விஷம் ஹந்தி விஷயாஹ ஸ்மரணாதபி. இந்த மேற்கோளை ரகசிய திரைசாரத்திலே சுவாமி தேசிகன் இருக்கிறார். விஷம் என்று ஒன்று இருக்கிறது, விஷயம் என்று ஒன்று இருக்கிறது. இதுல எது மிக கொடியது என்று நாம் ஒப்பிட்டு பார்த்தோமானால் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இரண்டுக்கும். பதத்தை சொல்லி பார்க்கும் பொழுதே தெரிகிறது, விஷம் என்பதை விட விஷயம் என்பது இன்னும் கொஞ்சம் நீண்டிருக்கிறது, அதை விட அதிகமாக இருக்கிறது, ஒரு எழுத்து கூடுதலாக இருக்கிறது என்று. அதே போலத்தான் அர்த்தத்திலேயும் விஷத்தை விட கொஞ்சம் கூடுதலாகத்தான் விஷயம் நம்மை இன்றிக்கிறது என்று. எப்படி கூடுதல் என்றால், அந்த வித்தியாசம் இருக்கிறதே, சொல்லிலே வேணுமானால் ஒரே ஒரு எழுத்துதான் வித்தியாசம் என்று சொல்லலாம். அர்த்தத்தை நினைத்து பார்த்தோமானால் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா? திருஷ்யத்தே மகதந்தரம், பெரிய வித்தியாசம் தெரிகிறது. என்ன என்றால், உபபுக்தம் விஷம் ஹந்தி, விஷமானது நாம் அதை சாப்பிட்டால்தான் நமக்கு பாதகங்களை ஏற்படுத்தும். ஆனால் விஷயங்கள் எப்படி என்றால், விஷயாக ஸ்மரணாதபி, அதை நினைத்து பார்த்தாலே நமக்கு விபரீத விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்திவிடும். விஷயங்கள் என்கிற சிற்றின்பங்கள், சிற்றின்பங்கள் என்பதிலே சுவையான உணவை சாப்பிடுவது, காதுக்கு இனிய சங்கீதத்தை கேட்பது முதலிய ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் சிற்றின்பங்கள் இருக்கின்றன. 5 இந்திரியங்களுக்கும் சேர்ந்து ஆண் பெண் உடல் உறவிலே சிற்றின்பம் ஏற்படுகிறது என்றார் திருவள்ளுவர். இப்படிப்பட்ட விஷயங்களை ஸ்மரணாதபி, நாம் நினைத்தாலே கூட போருமா? உண்மையாக அந்த உபபோகம் தேவையில்லை. அதை நினைத்தாலே கூட நமக்கு அதிலேயும் சில சமயங்களில் சுகம் ஏற்பட்டு நாம் எங்கேயோ இழுத்து கொண்டு போகப்படுகிறோம். மிக கொடியதாக இருக்கிறது இந்த விஷயம் என்கிற விஷம். அது விஷம விஷம். அந்த விஷம விஷ பயத்திலிருந்து நாம் போக வேண்டும் என்றால், எப்படியானால் சாதாரண பாம்பு கடித்த சாதாரண விஷம் நீங்குவதற்காக சாதாரண கருடனை நாம் நாடுகிறோமோ, அல்லது வைனதேயன் என்கிற கருடனுடைய மந்திரத்தை நாம் உச்சரித்து அதிலிருந்து விஷபயத்தை நீக்கிக் கொள்கிறோமோ, அதுபோல மாயாபுஜங்கி என்கிற பெரியதொரு பாம்பினுடைய விஷம் என்கிற விஷம விஷத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு கூட இந்த வைனதேயன் இருக்கிறாரே கருத்மான், அவருடைய உதவியை நாடலாம். அவர் நம்மை ரட்சிக்கட்டும் என்று விஷம விஷம் என்பதற்கு அர்த்தம். என்ற இடத்திலே சஹபவ என்று ஒரு பதம் இருக்கிறது. சஹா என்றால் கூட, பவ என்றால் பிறந்த, கூடவே பிறந்த என்று அர்த்தம். எதை இங்கே சொல்லுகிறார் என்றால், கௌஸ்துபத்தோடு கூடவே பிறந்ததாம் விஷமும். எங்கே? பார்க்கடலிலே. பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது, அவர்கள் எதற்காக கடைகிறார்கள்? அமிர்தம் வேண்டும் என்பதற்காக கடைகிறார்கள். ஆனால் அப்படி கடையும் பொழுது அவர்கள் கேட்ட அமிர்தம் முதலிலே வந்ததா என்றால் இல்லை. அவர்கள் கேட்காத எத்தனையோ உயர்ந்த வஸ்துக்கள் அதிலிருந்து வந்தன. அந்த உயர்ந்த வஸ்துக்களோடு கூட ஒரு விஷமும் அதிலே தோன்றியது. விஷங்களுக்குள்ளே உயர்ந்த விஷம்தான் அது. ஆனால் விஷம் என்பது அஞ்சத்தக்கதாயிற்றே. பார்க்கடலிலிருந்து என்னென்ன வஸ்துக்கள் தோன்றின தெரியுமா?
லக்ஷ்மீ கௌஸ்துபபாரிஜாதகசுரா தன்வந்தரிஷ்சந்திரமாः गावः कामदुघाः सुरेश्वरगजः रम्भादिदेवाङ्गनाः अश्वः सप्तमुखः सुधा हरिधनुः शङ्खो विषं चाम्बुधेः रत्नानीति 14 प्रतिदिनं कुर्वन्तु वो मङ्गलम्. பார்க்கடலிலிருந்து 14 ரத்தனங்கள் தோன்றினவாம். அந்த 14 ரத்தனங்களும் நாம் அந்த 14 ரத்தனங்கள் என்னென்ன என்பதை அனுசந்திக்கிற நமக்கு குர்வந்துவோ மங்களம், அந்த அனுசந்தானமே மங்களத்தை கொடுக்குமாம். பார்க்கடலிலிருந்து லக்ஷ்மி தோன்றினாளே, பார்க்கடலிலிருந்து கௌஸ்துபம் தோன்றியதே என்று ஒவ்வொன்றாக 14ஐயும் நாம் அனுசந்தித்தோமானால் நமக்கு மங்களம் ஏற்படும். நாம் என்ன பண்ணுகிறோம், இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லிவிடுகிறோம், சொன்னால் நமக்கு மங்களம் ஏற்படட்டும் என்று. லக்ஷ்மி தோன்றியது போல, கௌஸ்துபம் தோன்றியது போல, பாரிஜாத விருட்சம் கற்பகத்தரு தோன்றியது போல, சுரா தோன்றியது போல, தன்வந்தரி என்பவர் தோன்றினாரே அது போல, சந்திரமாக சந்திரன் அதிலிருந்து தோன்றினது போல, காமதேனு பசு தோன்றினது போலே, ஐராவத யானை தோன்றினது போலே, ரம்பா மேனகா முதலிய தேவாங்கனைகள் அப்சரசுகள் அதிலிருந்து வெளிவந்தது போலே, உச்சைஸ்வரஸ் என்கிற குதிரை தோன்றினது போலே, இவர்கள் எதை நாடி எதை வேண்டி கடைந்தார்களோ அந்த சுதா என்கிற அமிர்தம் தோன்றினது, ஹரிதனு என்கிற சார்கம் தோன்றினது, சங்கம் தோன்றினது, விஷம் கடைசியிலே அதை போட்டிருக்கார், விஷம் கூட தோன்றியது அந்த அம்புதியில் இருந்து. ரத்னாநீதி 14 இந்த 14 தான் பார்க்கடலிலிருந்து தோன்றிய ரத்தனங்கள் நமக்கு மங்களம் பயக்கக்கூடியவை. இப்பொழுது நமக்கு இதிலிருந்து சஹபவ என்பதனுடைய அர்த்தத்தை பார்க்கிறோம். கூடவே தோன்றியது, கௌஸ்துபத்தோடு கூடவே விஷமும் பிறந்தது என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே இன்னொரு வேடிக்கையை பார்க்க போகிறோம். சங்கா என்கிற பதத்தை 2 தடவை 2 வெவ்வேறு அர்த்தங்களிலே பயன்படுத்தி பிரயோகித்து கையாண்டு ஒரு வேடிக்கையை பண்ணிருக்கிறார். எங்கே? 3வது பாதத்தினுடைய கடைசியிலே விஷம் தன்னை தீண்டி விடுமோ என்று கௌஸ்துபத்துக்கு சங்கா வந்துதான் கரள ஸ்பர்ஷ சங்கி என்று சங்கே என்று. அதாவது சங்கைக்கு பயம் என்று ஒரு அர்த்தம், சந்தேகம் என்று ஒரு அர்த்தம். இவர் என்ன சொல்லுகிறார்? சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே எனக்கு ஒரு சங்கை என்கிறார். சங்கே என்பதற்கு எனக்கு ஒரு சங்கை என்ற அர்த்தம், நான் சந்தேகிக்கிறேன் என்று. என்ன சங்கை என்றால், கௌஸ்துபமணிக்கு சங்கையோ என்று எனக்கு சங்கை, அந்த சங்கைக்கு பயம். கௌஸ்துபமணி கரளஸ்பர்ஷ சங்கி இதி அகம் சங்கே. கௌஸ்துபமணிக்கு விஷ பயமோ என்று நான் சந்தேகிக்கிறேன் என்றதை சொல்லும் பொழுது 2 சங்கைகள் இருக்கின்றன. விஷம் தீண்டுமோ என்று கௌஸ்துபத்தினுடைய சங்கை, அதனால்தான் அது கருட பிம்பத்தை வைத்துக் கொண்டதோ என்று என்னுடைய சங்கை, என்னுடைய உத்பிரேட்சை, நான் இப்படி இருக்குமோ அது போலுமோ என்று நினைக்கிறேன். இப்படி கரள ஸ்பர்ஷ சங்கி சங்கே என்று சொல்ல பொழுது இன்னொரு வேடிக்கையையும் பண்ணியாற்று. அதுக்கு அடுத்ததாக ஊத்து பிரேட்சை என்பது தமிழிலே தற்குறிப்பேற்றவணி என்று சொல்கிறார்கள். அதாவது வாஸ்தவமாக இல்லாத பொழுதும் வாஸ்தவமாக இருக்கிறதை அடி ஒற்றி அதை அடிப்படையாக கொண்டு கற்பனைகள் பண்ணிவிடுவது. கவிகள் இதை சகஜமாக பண்ணுகிறார்கள், இங்கே அப்படித்தான். இது உண்மை அன்று. எது உத்தரார்த்தத்திலே சொன்னது? அதாவது கௌஸ்துபம் ஹாலாகலம் தீண்டி விட்டதோ என்று பயந்தது என்று சொன்னாரே, அதுவும் உண்மை அன்று. அதற்காக அது கருடனை தியானித்தது, கருடனுடைய பிம்பத்தை தனக்குள்ளே வைத்துக் கொண்டது இந்த காரணத்தினாலே என்று சொன்னதும் உண்மை அன்று. இதெல்லாம் கவியினுடைய கற்பனை தான்,
அதனாலேதான் உட்பிரேட்சை என்று சொல்கிறோம். ஆனால் எந்த உட்பிரேட்சை பண்ணுவதானாலும் வெறும் பொய்யை சொன்னால் அது உட்பிரேட்சை ஆகாது. அது மெய்யின் அடிப்படையில் வந்த பொய்யாக இருக்க வேண்டும். அது நமக்கு ஒரு உகப்பை ஏற்படுத்துகிற பொய்யாக இருக்க வேண்டும். எந்த உண்மையின் அடிப்படையிலே இந்த பொய்யை சொல்லி இருக்கிறார் இந்த கதை என்றால், எது எது உண்மை என்று பார்த்தோமானால், கௌஸ்துபமும் ஹாலாஹலமும் ஒரே சமுத்திரத்தில் ஒரே சந்தர்ப்பத்தில் தோன்றியது என்று உண்மை. அதனால்தான் கௌஸ்துப மேலே ஹாலாஹலம் தீண்டி விடுமோ என்று கௌஸ்துபம் பயப்பட்டிருக்கலாம். அது கூடும், அது சாத்தியம்தான் என்று நாம் நினைத்து பார்க்கலாம். இரண்டாவதாக கௌஸ்துபத்திலே கருடனுடைய பிம்பம் தெரிகிறது என்பதும் ஒரு உண்மை. ஏனென்றால் கௌஸ்துபம் என்பது ரத்தனம், கருடன் அதன் எதிரிலே நிற்கிறார், நிச்சயமாக பிரதிபிம்பம் தெரியத்தான் தெரியும், அதுவும் உண்மை. கருடனை உள்ளத்தில் கொண்டால் விஷபயம் நீங்கும் என்பதும் உண்மை. அது நாம் பிரத்யக்ஷமாக லோகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். கருடன் மூலமாக விஷத்தை நீக்க முடிகிறது என்று. இப்படி பல உண்மைகளுடைய அடிப்படையிலே சில கற்பனைகளை கவிகள் பண்ணினால் அதுதான் உத்பிரேக்ஷா அலங்காரம் என்பது. இங்கே இந்த ஸ்லோகத்திலே அந்த அலங்காரத்தை நாம் வைக்கிறோம். சில உண்மைகள், கௌஸ்துபம் கருடனுக்கு எதிரே நிற்கிறது, கருடன் விஷவனிக்கு என்பன உண்மைகளை வைத்துக் கொண்டு ஒரு வேடிக்கையாக இவர் சொல்லிவிட்டாரே, கௌஸ்துபத்துக்கு விஷபயம் வந்து அந்த விஷபயத்தை நீக்குவதற்காக கருடனுக்கு எதிரே நின்று கொண்டு கருட பிம்பத்தை வகித்துக் கொண்டிருக்கிறது என்று. இது நமக்கு ஒரு காவிய ரசத்தை ஏற்படுத்துகிறது, இலக்கிய நயத்தை ஏற்படுத்துகிறது. இது உத்பிரேக்ஷா அலங்காரம். அது தவிர இந்த ஸ்லோகத்திலே சொல் வேடிக்கைகள் அதிகம். ஏற்கனவே என்னென்ன பார்த்தோம், உபமாலங்காரம் பார்த்தோம், மணி முகுர இவ என்று. ரூபகாலங்காரம் பார்த்தோம், மாயா புஜங்கி என்று. உத்பிரேக்ஷாலங்காரம் பார்த்தோம் உத்தரார்த்தத்திலே. இப்பொழுது அனுப்ராசாலங்காரம் பார்க்க போகிறோம். நிறைய சொல் வேடிக்கைகள் இருக்கின்றன. அக்ரே திஷ்டன்னுதக்ரஹா என்ற இடத்துல அக்ரே உதக்ரஹா என்ற பதங்கள் பக்கத்தில் வந்ததாலே பாயான் மாயா புஜங்கி, பாயா மாயா என்று பத ஜோடி. விஷம விஷபயாதி, விஷமமான விஷம் என்று சொல்லும் பொழுது விஷம் அவிஷம் என்று கூட பிரிக்கலாம் போல. இதெல்லாம் சில மறுக்கள் தான். இது என்ன விஷம் அவிஷ என்று சொல்கிறாரே என்று. அப்படி இல்லை, விஷம விஷ என்று பிரிக்க வேண்டும். அப்படி ஒரு மறுச்சியை ஏற்படுத்துவது கூட ஒரு அலங்காரம் தான். அஸ்மான் கருத்மான், காடம் அஸ்மான் கருத்மான் என்று சொல்லும் பொழுது அஸ்மான் என்பதும் மான் என்றுதான் முடிகிறது, கருத்மான் என்பதும் மான் என்பதுதான் என்றுதான் முடிகிறது. ஆனால் கருத்மானில் இருக்கிற மான் என்பது புத்திமான் இத்தியாதி பதங்களிலே இருப்பது போல மது பிரத்யம் கொண்டு பிரசமா விபக்தியிலே இருக்கிறது. அஸ்மான் என்பதோ த்விதியா விபக்தியிலே இருக்கிறது. ஆனால் பக்கத்தில் வந்து அவை ஒரு அனுப்பிராச அலங்காரத்தை ஏற்படுத்துகின்றன. க்ஷுப்யக்ஷீர என்ற இடத்துல ஷகாரம் 2 தடவை வந்தது, அது அனுப்பிராசம். ஷங்கி ஷங்கே என்பதிலே நாம் ஸ்லேஷாலங்காரத்தை பார்த்தோம் சற்று முன்னே. இப்பொழுது ஷங்கி ஷங்கே என்பதில் இருக்கிற வர்ணாவிருத்தி அனுப்பிராசம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சாயாம் யதியாம் என்று 4ஆம் பாதத்திலே தத்தே சாயாம் யதியாம். சாயாம் என்பதும் தீயாம் என்பதும் ஒரே வர்ணம். யாம் என்கிற வர்ணம் அணு திரும்பி ஆவர்த்தமானதுனாலே வந்த அனுப்பிராச அலங்காரம். ஹிருதி ஹரி ஹிருதய ஹரோஹா, எத்தனை இடத்துல ஹா வந்தது? ஹிருதி ஹரி ஹிருதய ஹரோஹா என்று. அது ஹா என்கிற எழுத்தினுடைய ஆவர்த்தி. இப்படி பல பத ஜோடிகளிலே அனுப்பிராசம் இருப்பதாலே இங்கே சொல் வேடிக்கை இருப்பதையும் ரசிக்கலாம். இதற்கு பிறகு இரட்டுற மொழிதல் என்கிற இன்னொரு வேடிக்கையும் இதிலே இருக்கிறது என்று சில உரையாசிரியர்கள் காட்டுகிறார்கள். இது கருத்மான் விஷயமாக மட்டுமான ஸ்லோகம் இல்லை, இந்த ஸ்லோகம் பெருமாள் விஷயமாகவும் சொல்லலாம், இப்படியும் அர்த்தம் சொல்லலாம் என்று முதல் வியாக்கியாதாவான ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீனிவாசாச்சாரியர் எழுதுகிறார்.
முராரி என்றால் பெருமாள் என்ற அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. முரண் என்கிற அரி, முரண் என்கிற பகைவன் என்று அர்த்தம் சொல்லி, முன் அக்ரே என்பதற்கு பெருமாளுக்கு முன்னே என்ற அர்த்தம் சொல்ல வேண்டாம், அந்த முரண் என்கிற அசுரனுக்கு முன்னே என்ற அர்த்தம் சொல்லி, மணி முப்புற இவ மணி கண்ணாடி போலே அங்கே நிற்கிறவர் யார் என்றால் பெருமாள். எந்த சந்தர்ப்பத்திலே நிற்கிறார்? அவனை வதம் பண்ணுவதற்காக யுத்த பூமியிலே நிற்கிறார். அவர் நம்மை சம்சார பாம்பின் விஷத்தில் இருந்து நன்றாக காப்பாற்றட்டும் என்று பூர்வார்த்தத்துக்கு அர்த்தம் சொல்லிவிடலாம். அடுத்தது உத்தரார்த்தத்திலே அவருடைய பிம்பத்தை, கருடனுடைய பிம்பத்தை என்று இதுவரை அர்த்தம் சொன்னோம். இப்பொழுது பெருமாளுடைய பிம்பத்தை, இருபுறமும் பளபளத்துக் கொண்டிருக்கிற கௌஸ்துபமானது தன்னுள்ளே பிரதிபிம்பமாக தரித்துக் கொண்டிருக்கிறது. கௌஸ்துபத்துக்குள்ளே பெருமாளே சேவை சாதிக்கிறார். அதற்கு காரணம் என்ன என்றால், தன்னோடு கூட பிறந்த விஷம் தீண்டுமோ என்ற பயம். கருடன் எப்படி விஷ நிவாரணமோ அதே மாதிரி எல்லா ரோகங்களிலிருந்தும் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண என்று சொல்லுகிற ரீதியிலே பெருமாள் தான் மருத்துவர், விஷத்தை நீக்குபவர். மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா என்கிறார் பெரியாழ்வார். பெருமாளைத்தான் சொல்லுகிறார். இங்கே மாமணியையும் சொல்லுகிறார், கௌஸ்துபத்தையும். அந்த கௌஸ்துபத்துக்கே இவர் மருத்துவராகிறார் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அந்த கௌஸ்துபத்துக்கு சக பவ கரள ஸ்பர்ஷ சங்கா ஏற்பட்ட பொழுது பெருமாள் அங்கே மருத்துவனாய் வந்து நிர்வாணோ பேஷஜம் பேஷக்கு என்று பெருமாளே மருந்து, பெருமாளே மருத்துவர் என்றெல்லாம் நாம் சொல்லுவது போல இந்த கௌஸ்துபத்துக்கு ஏற்பட்டிருக்கிற விஷபயத்தை நீக்குவதற்காக பெருமாளை அது தன்னுள்ளே பிரதிபிம்பமாக கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் சொன்னோமானால் இந்த ஸ்லோகம் கருடன் விஷயமான ஸ்லோகமாகவும் ஆகிறது, பெருமாள் விஷயமான ஸ்லோகமும் ஆகிறது. இந்த ரீதியிலே கருடனுக்கும் பெருமாளுக்கும் இன்னொரு விதமாக சாமியத்தை சொன்னதாகவும் ஆகிறது. மாயா புஜங்கி என்ற இடத்திலே உருவகம் இருக்கிறது. புஜங்கி என்றால் பெண் பாம்பு என்ற அர்த்தம். மாயா என்பது பிரகிருதி மண்டலம். அந்த பிரகிருதியாகிற பெண் பாம்பு என்று சொல்கிறாரே, என்னென்ன பொருத்தங்களை வைத்துக் கொண்டு பிரகிருதியை பெண் பாம்பாக உருவகிக்கிறார் என்று பார்த்தால், முதல் பொருத்தம் இரண்டும் பெண்பால் பதங்கள். மாயா என்கிற பெண், புஜங்கி என்று அதற்காக புஜங்கம் என்று சொல்லி இருக்கலாம் அல்லவா? புஜங்கி என்று பெண்பால் பதமாக போட்டிருக்கிறார், மாயாவோடு ஒத்து வர வேண்டும் என்பதற்காக. இரண்டும் கொடியவை, இரண்டுக்கும் விஷம் இருக்கிறது. புஜங்கிக்கு இருக்கிற விஷம் அதனுடைய பல்லிலே இருக்கிற விஷம். மாயாவுக்கு இருக்கிற விஷம் விஷயம் என்கிற விஷம விஷம். அதனுடைய தீவிரத்தையை பற்றித்தான் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது இரண்டும் கருடனால் விரட்டப்படும் என்கிற பொருத்தம். இங்கே சொன்ன பொருத்தம் தான் அது. விஷம் நீங்க வேண்டுமானால் கருடன் உதவுவார். எப்படி உதவுவார் என்றால், தேசிக சரித்திரத்திலேயே விருத்தாந்தத்திலேயே கருடன் பாம்பு விஷம் தேசிகனை தீண்டாதபடி, பாம்பே தேசிகன் அருகில் வராதபடி, அருகில் வந்த உடனே கருட தண்டகத்தை அனுசந்தித்ததனாலே அந்த கருடன் அந்த பாம்பையே தூக்கி கொண்டு போய்விட்டது. அது ஒரு விதமான ரட்சணம். பாம்பு கடித்த பிறகும் கூட கருட மந்திரத்தை ஜபித்து கருடனை மனசிலே தியானித்தோமானால் ஏறின விஷமானது இறங்கிவிடும் என்பதாலே இன்னொரு விதமான ரட்சணம். பாயான் மாயா புஜங்கி விஷம விஷஜ விஷபஜாதி என்பது. இந்த அது பாம்பு விஷத்துக்கும் இருக்கிறது, மாயா என்பதற்கும் இருக்கிறது. மாயாவை கூட கருடன் விரட்டுவாரா என்றால், நமக்கு இருக்கிற பிரகிருதி சம்சர்க்கம் இருக்கிறதே, நமக்கும் மாயாவுக்கும் உள்ளே இருக்கிற பிணைப்பு, அதை அறுத்து விடுவார். அதாவது நமக்கு சம்சாரம் இல்லாமல் பண்ணி விடுவார். நம்மை சம்சாரத்திலிருந்து விடுவித்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் கருடன் என்கிற பரம்பொருளுக்கு இருக்கிறது. இன்னொன்று ஸ்லோகத்திலே சொல்லாதது
இரண்டும் போகும் பொழுது கோணலாகவே கதி, வக்ர கதி கொண்டது. பாம்பு போகும்போது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களோ? சுழன்று சுழன்று போகும், வளைந்து வளைந்து போகும். அதற்கு ஜிம்மகம் என்று ஒரு பெயரே வைத்திருக்கிறார்கள் சம்ஸ்கிருதத்திலே. வளைந்து வளைந்து போகிற ஜந்து என்று அர்த்தம். நேர்மை இல்லாமல் போகிறது மாயா என்பது. ஒரு ஆர்ஜவம் கிடையாது. மாயா என்கிற பதத்துக்கே வஞ்சனம், கபட்டம், சூழ்ச்சி என்று ஒரு அர்த்தம் கூட இதே பதத்துக்கு வைத்ததுக்கு என்ன காரணம் என்றால், பிரகிருதியும் நம்மை சில சட்ட திட்டங்களுக்கு, வரம்புகளுக்கு உள்பட்டு பாதித்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையானாலும் கூட ரொம்பவும் குட்டிலமாகத்தான் பாதிக்கிறது. கோணல் கோணலாக வந்து நம்மை நமக்கு ஹிம்சையை தருகிறது. இரண்டும் நம்மை ஹிம்சிக்கும். பிரகிருதியும் ஹிம்சிக்கும், பாம்பும் ஹிம்சிக்கும் என்ற இத்தனை பொருத்தங்கள் இருப்பதனாலே மாயா புஜங்கி என்று சொன்னது சரியாயிற்று. ஸ்லோகத்தினுடைய கடைசி பதம் மணீந்திரஹா என்று. மணிகளுக்குள்ளே, அதாவது ரத்தனங்களுக்குள்ளே இந்திரஹா சிரேஷ்டமாக இருக்கிறது இந்த கௌஸ்துபம் என்கிற ரத்தனம் என்று அதற்கு அர்த்தம். கௌஸ்துபம் ரத்தனங்களுக்குள்ளே சிரேஷ்டம் என்பதற்கு எத்தனையோ வச்சனங்களை காட்டலாம். அதிலே ஒன்று எதிராஜ சப்தத்தியிலே சுவாமி தேசிகனே அருளி செய்கிறார். விகடமுரபித்வட்சபீடீ பரிஷ்கரணோசித. முரபித் இருக்கிறாரே, இதே முராரி என்கிற பதம் தான். அந்த பதத்தை தான் இந்த ஸ்லோகத்திலே விட்டிருக்கிறார். அவருடைய வட்சபீடி இருக்கிறதே, திருமார் பகலம், அது விகடமாக விஷாலமாக இருக்கிறது. அதற்கு ஒரு அலங்காரம் போல இந்த கௌஸ்துபத்தை அவர் தரித்துக் கொண்டிருக்கிறார். பெருமாளுடைய ஹிருதய பரிஷ்காரத்துக்கு உச்சிதமாக ஒன்று இருக்கிறது என்றால் அது எவ்வளவு உயர்ந்த வஸ்துவாக இருக்க வேண்டும் என்று நாமே பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரிதான் பிரதான சதகம் என்ற சில்லறை ரகசியத்தின் இறுதியிலே இருக்கிற பாசுரத்திலே கௌஸ்துபத்தின் சீர்மைக்கு ஒவ்வா என்று. எத்தனையோ மணிகள் லோகத்திலே இருக்கின்றன. ஆனால் காயாவண்ணன் தரித்துக் கொண்டிருக்கிற கௌஸ்துபம் இருக்கிறதே, அதனுடைய சீர்மைக்கு மற்ற ரத்தனங்கள் எல்லாம் சமமாக முடியுமோ? முடியாதே என்று சொல்கிறார். கௌஸ்துபம் என்பது மணீந்திரன். மணிவர இவ சௌரே. ஆரம்பத்திலேயே ரகசியத்திலே மணிவர, கௌஸ்துபங்கிற பெயர் கூட இல்லை. மணிவர ரத்ன சிரேஷ்டம் என்றாலே அது கௌஸ்துபம் தான். ஆஹா, சங்கல்ப சூரியோதயத்திலும் கௌஸ்துபத்தினுடைய பெருமையை விளக்குகிறார். இப்படி பல இடங்களிலே நாம் பார்த்தது பிரதான சதகம், ரகசியத்ரைசாரம், எதிராஜ சப்ததி, சங்கல்ப சூரியோதயம் எல்லாமே சுவாமி தேசிகனுடைய கிருதிகள். சுவாமி தேசிகன் பிரதான சதகத்திலே என்ன சொல்கிறார்? பெருமாளோடு எதற்கெல்லாம் சம்பந்தம் அதிகமோ அதற்கெல்லாம் உத்கர்ஷம் அதிகம் என்று ஒரு பாசுரம் தமிழிலே. பொங்கு புனலாறுகளில் புவனமெல்லாம் என்று ஆரம்பிக்கிற பாசுரத்தினுடைய கருத்து என்ன என்றால், ஏன் நதிகளுக்குள்ளே கங்கை உயர்ந்ததாக இருக்கிறது, ஏன் மாலைகளுக்குள்ளே துழாய் மாலை உயர்ந்ததாக இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்டால் ஒரே பதில்தான். எதற்கெல்லாம் பெருமாளுடைய சம்பந்தம் அதிகமாக இருக்கிறதோ அதற்கெல்லாம் உத்கர்ஷம் அதிகமாக இருக்கிறது. அதனால் கௌஸ்துபத்துக்கு உத்கர்ஷம் அதிகமாக இருக்கிறது. ஹரிஹிருதயாரோக தன்யோ மணீந்திரா என்று அதனுடைய காரணத்தையும் சேர்த்துத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட அவ்வளவு உத்கிருஷ்டமான கௌஸ்துபமே கூட தனக்கேற்பட்ட விஷபயத்தை நீக்கிக் கொள்வதற்காக எந்த கருத்மானுடைய பிம்பத்தை தனக்குள்ளே தரித்துக் கொண்டிருக்கிறதோ அவ்வளவு உத்கர்ஷம் கொண்ட அந்த கருத்மானவர் கௌஸ்துபத்துக்கு ஏற்பட்ட விஷம், அது வேறு விஷம் இருக்கட்டும், எங்களுக்கெல்லாம் வேறொரு விஷம் தீண்டிக் கொண்டிருக்கிறதே, சம்சார சர்ப்ப விஷம் என்று, இதிலிருந்து எங்களை காப்பாற்றட்டும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பிரார்த்தனை. மறுபடியும் ஒரு தடவை ஸ்லோகத்தை வாசித்து விடலாம். அக்ரே திஷ்டன்முதக்ரோ மணிமுகுர இவானன்ய திருஷ்டேர்முராரே பாயான் மாயா புஜங்கி விஷம விஷபயாதி
गाढमस्मान् गरुत्मानि क्षुभ्य क्षीराब्धिपातस्वः भवगरल स्पर्शशङ्की सशङ्के छायां धत्ते यदीयां हृदि हृदयारोहधन्यो मणीन्द्रः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः।